தீபிகா தேர்வு எழுதிக் கொண்டிருந்தாள். அன்று கணித தேர்வு. அனைவருக்கும் வினாத்தாள் கொடுக்கப்பட்டது. அவள் கணிதத்தில் கொஞ்சம் வீக். இதுவரை எழுதிய தேர்வுகளில் 40 மார்க்கை தாண்டியதில்லை. இன்று அவள் எழுதுகின்றது முக்கியமான தேர்வானதால் அவளுக்குள் நான் பாஸ் ஆவேனோ என்ற பயம். ஆகவே அன்று காலையில் தீப்பெட்டி அளவிலான ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் சில கணித சூத்திரங்களை எழுதி தன் காலுறைக்குள் மறைத்து வைத்திருந்தாள். தேர்வை கண்காணித்து கொண்டிருந்த ஆசிரியர் பாண்டியன் தன்னுடைய மேஜையில் அமர்ந்ததும் மெதுவாக அந்த பெட்டு தாளை எடுத்து தன் வினாத்தாளினடியே வைத்துக் கொண்டாள். அந்த அழகான பிகர் தன்னுடைய தலையை பரீட்சை தாளின் மேல் கவிழ்த்தி மும்முரமாய் எழுதி கொண்டிருக்க தனக்கு பின்னால் வந்து நின்று கொண்டிருந்த பாண்டியன் சாரை கவனிக்கவில்லை. திடீரென ஒரு கை வந்து அந்த துண்டுத்தாளை எடுக்க அவளுடைய கண்கள் அச்சத்தால் அகல விரிந்தது. பரீட்சை முடிந்தும் என்னை வந்து பார் என்ற பாண்டியன் அந்த துண்டு சீட்டுடன் கடந்து சென்றார். சுற்றி இருந்த மாணவர்கள் எவரும் இதை கவனிக்க கூட இல்லை. கண் இமைக்கும் நேரத்திற்குள் எல்லாம் நடந்து முடிந்திருந்தது. பரீட்சை முடிந்து அனைவரும் வெளியே சென்றதும் தீபிகா பாண்டியன் சாரின் அறையில் நின்று கொண்டிருந்தாள். சாரி சார், தெரியாமல் செஞ்சுட்டேன். இந்த ஒரு தடவை என்னை விட்டுவிடுங்கள் ப்ளீஸ். நீ என்ன செஞ்ச புரியும்படி சொல் என்று அதட்டினார் பாண்டியன். நான் பரீட்சையில் பிட்டடித்து விட்டேன் சார், என்னை மன்னித்து விடுங்கள். நீ என் கணித தேர்வில் பிட்டடித்தாய் இல்லையா தீபிகா? ஆமா என்றாள் மெல்லிய குரலில். பாண்டியன் உடனே தன் மேஜையில் உள்ள டிராயரை திறந்து ஒரு சின்ன வாக்மேனை எடுத்தார். அதில் உள்ள கேசட்டை ரிவைண்ட் செய்து பின் பிளே பட்டனை அழுத்தினார். தீபிகாவின் தன் தவறை ஒப்புக்கொண்ட குரல் அந்த அறை எங்கும் ஒலித்தது. உடனே தீபிகாவுக்கு மேலும் பயம் தொற்றிக்கொண்டது. ஏன் அதை பதிவு செஞ்சங்க சார்? தீபிகா கேட்டாள். ஆதாரம் நீ பிட்டடித்ததற்கு என்றார் மகிழ்ச்சியாக. தீபிகாவுக்கு அந்த பேச்சு சரியாக படவில்லை. அதைத் தொடர்ந்து அங்கு நடந்த உரையாடலை அவள் சற்றும் விரும்பவில்லை. உனக்கு 2 சாய்ஸ் தருகிறேன் தீபிகா, மிரட்டினார் பாண்டியன். நான் இந்த பிட்டு தாளையும் டேப்பையும் எடுத்துக்கிட்டு நேரே தலைமை ஆசிரியர் அறைக்கு போகலாம். அங்க உன்னோட அப்பா அம்மாவை கூப்பிடுவோம். அவர்கள் வந்ததும் நீ பிட்டடித்த விஷயத்தை சொல்லி உனக்கு கணிதத்தில் முட்டை மார்க் கொடுக்க முடியும். பின் கிளாஸிலேயே இன்னொரு வருஷம் படிக்க வேண்டியிருக்கும். ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தொடர்ந்தார் பாண்டியன். இல்லையென்றால் உன் தவறுக்கு பரிகாரம் ஒன்று இருக்கிறது. நீ இன்று மாலை ஸ்கூல் விட்டதும் என்னுடைய அறைக்கு வந்துவிடு. நான் உனக்கு தனிவகுப்புகள் டியூசன் எடுக்க போகிறேன். நான் சொல்லுகிறபடி எல்லாம் நீ நடந்தால் உனக்கு இந்த பரீட்சையில் 80 மார்க் போட்டு பாஸ் ஆக்குவேன். முடிவு உன் கையில் தான் இருக்கிறது. தீபிகாவால் அந்த நேரத்தில் தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. தான் ஏதோ பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டதாக அவள் உள்ளுணர்வு கூறியது. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வார்த்தைகள் தொண்டை வரைக்கும் வந்து அங்கேயே சிக்கிக் கொண்டது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், யோசித்து சொல்கிறேன் என்று கூற நினைத்தவள் வெறுமனே தலையை மட்டும் ஆட்டினாள். பாண்டியன் புன்னகைத்தார். மணி துளிகள் வேகவேகமாக கடந்து கொண்டிருந்தது. தீபிகாவின் எண்ணமெல்லாம் தான் எப்படி இந்த சிக்கலான நிலைமையில் மாட்டிக்கொண்டோம் என்று. நான் இனிமேல் தினமும் கடினமாக படித்து அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் பாண்டியன் என்னை விட்டு விடுவாரோ என்று நினைத்தாள். ஆனால் பாண்டியன் தன்னை எதற்கு சந்திக்க விரும்புகிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. இதை யோசிக்கையில் லேசாக தலை வலித்தது. ஒருவேளை மற்ற ஆண்களைப் போல வேறு எதுவும் எதிர்பார்க்கிறாரோ என்ற எண்ணம் தோன்றியது. அவர் தனிவகுப்பு எடுப்பதாகத்தான் கூறினார் என்று தன் மனதோடு சொல்லிக் கொண்டாள். ஆனாலும் அவருக்கு அப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கவும் செய்யலாம் என்று ஒரு எண்ணமும் வரத்தான் செய்தது. அன்று மாலை 4 மணி. மாணவர் அனைவரும் தம்தம் வீட்டுக்கு சென்று விட்டனர். வராண்டா அமைதியாக இருந்தது. அவள் கால்கள் பாண்டியனின் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. கதவின் மேல் ஒரு பலகை திரு. பாண்டியன் MSc MPhil கணித ஆசிரியர் என்று கொட்டை எழுத்தில் கூறியது. கதவு லேசாக திறந்திருந்தது. கதவை லேசாக தள்ளி பாண்டியன் உள்ளே இருக்கிறாரா என்று எட்டி பார்த்தாள். தன் நாட்காலியில் மேஜையின் பின்பாக அமர்ந்திருந்த பாண்டியன் தலையை உயர்த்தி பார்த்தார். ஓம் தீபிகா, உள்ளே வா என்று புன்சிரிப்புடன் கூவினார். அந்த அழகிய இளம்பெண் தன் அறைக்குள் நுழைவதை கண்களுக்குள் வாங்கி ரசித்தவாறே, கதவை சாத்திவிடு, யாராவது வந்து தொந்தரவு செய்து கொண்டிருப்பார்கள் என்றார். அவள் மெளனமாக திரும்பி கதவை சாத்தி தாளிட்டாள். கடவுளே, இவள் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளாக நினைத்து கொண்டார். ஒரு சிறிய நடுக்கத்துடனும் முகத்தில் அச்சத்தோடும் பாண்டியனை நோக்கி நடந்தாள். ஏன் உம்மென்ற முகத்தை வைத்திருக்கிறாய்? கொஞ்சம் சிறியேன் என்றபடி அவள் கண்களுக்குள் கூர்மையாக நோக்கினார். தீபிகா தன் அச்சத்தை மறைத்து சிரிக்க முயன்றாள். பாண்டியன் தன் கண்களால் அவளை மேலேயும் கீழேயும் பார்த்தார்.
அவர் தன் பார்வையால் தன்னை தீண்டுவதைப் போல உணர்ந்த தீபிகாவின் உடல் கோபத்தால் அதிர்ந்தது. அமைதியாக இரு, ஏன் பதற்றமாக இருக்கிறாய் என்ற பாண்டியன், இங்கே கிட்டே வா தீபிகா, நான் ஒன்றும் உன்னை கடித்து தின்றுவிட மாட்டேன் என்று கேலியாக சிரித்தபடி தன் கையை அவளை நோக்கி நீட்டினார். தீபிகா அசையாமல் அவர் முகத்தையே உற்று பார்த்து கொண்டு நின்றாள். இங்கே நிற்பதா இல்லை ஓடி போய்விடலாமா என்று தோன்றியது அவளுக்கு. பாண்டியன் பருமனாக முன்னந்தலையில் பளபளவென்று வழுக்கையோடு இருந்தார். அவருக்கு தன் அப்பாவின் வயது இருக்கும். இவர் போய் எப்படி தவறாக நடந்து கொள்ள முடியும்? அந்த சமயத்தில் பாண்டியனின் தோற்றமே அவளுக்கு அசிங்கமாக தோன்றியது. ஆனாலும் வேறு வழியின்றி பாண்டியனின் அருகே சென்று அவர் கைக்குள் தன் சின்னக்கையை வைத்தாள். அவள் கூந்தலில் இருந்து வந்த சென்ட் வாசனை பாண்டியனின் நாசியை துளைத்தது. பொறுமையாக இரு பாண்டியன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். நீ அழகாக இருக்கிறாய் தீபிகா என்று மெல்லிய குரலில் கூறினார். ஏதோ சொல்ல முயன்று தோற்றுப்போன தீபிகா தலை குனிந்தாள். தன் விரல்களால் அவள் நாடியை தொட்டு நிமிர்த்திய பாண்டியன், எங்கே அந்த அழகான உன்னுடைய சிரிப்பை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் என்று கிண்டல் செய்தார். அவள் வேண்டாவெறுப்பாக சிரிக்க முயன்றாள். அவர் ஒரு நிமிடம் வரைக்கும் தன் கண்களால் அவள் அழகை அப்படியே பருகினார். தீபிகாவின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவள் முகம் இறுக்கமாகி பல்லை கடித்து கொண்டாள். கோபம் வந்தால் இவள் ஒரு புலியைப் போல சண்டை போடுவாள் போல. இல்லை இல்லை, புலியைப் போல செய்வாள் என்று மனத்திற்குள் எண்ணி சிரித்து கொண்டார் பாண்டியன். தன் இருக்கையில் சாய்ந்தவாறே, உன் வளைவுகள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்ற பாண்டியன் வெடுக்கென்ன தன் கையை அவள் விட்டார். என்ன நடக்கிறது என்று தீபிகா நிதானிப்பதற்குள் அவள் கணித ஆசிரியரின் கை அவளது பெண்மை மேலும் கீழுமாய் தடவிக்கொண்டிருந்தது. நல்லா இருக்கு தீபிகா என்று முணுமுணுத்தார். ஏறி நிறுத்து என்று குமிரிய தீபிகா தன் கால் விரல்களில் எம்பி நின்று பாண்டியனின் கையை தவிர்க்க முயன்றாள். ஆனால் தன் வலிய கையை அவளது நுழைத்து மறு கையால் அவள் பற்றி அவளை ஆடாமல் நிறுத்தினார். அந்த இரும்பு பிடியிலிருந்து தீபிகாவால் நகர முடியவில்லை. அவளுடைய மிருதுவான பாண்டியன் 2 விரல்களை அவள் நேரே வைத்து அழுத்தினார். ஐயோ வேண்டாம், பயத்தாலும் அவமானத்தாலும் கத்தினாள் தீபிகா. ஏன் இப்படி கத்துற தீபிகா? நீ இதுவரைக்கும் அங்கே தொட்டதே இல்லையா என்ன? அன்று அவளை அமைதிப்படுத்தினார்